இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானம் நடிச்சு ரீசெண்டாக பார்த்த படம். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ வந்து ஒரு யூடியூபருங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் ரிவ்யூ கொடுப்பார். ஒரு மூவிக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறனால ஏற்படுற பிரச்சனைங்க அந்த படத்தோட கதை. நம்ம வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர்னு வச்சுங்க, பணத்தை போட்டு ஒரு படத்தை எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அதை எடுத்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போகிறனால அந்த ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு எல்லாருமே லாஸ் ஆகுதுல்ல. அந்த லாஸ் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு வில்லன் நினச்சி அந்த மாதிரி ரிவ்யூ போடுறவங்க சொல்கிறவங்க எல்லாத்தையும் வந்து மர்டர் பண்ணுறாருங்க. கடைசியில் அந்த வில்லனே மர்டர் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவரோட ஆவி வந்து ஒரு தேட்டருக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி யார் யார் ரிவ்யூ போடுறாங்க மூவின்னு பார்க்குறாரு, அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பார்சல் அனுப்புகிறாரு யூடியூபருக்கு வீட்டுக்கு. அதை பிரித்து பார்த்து உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் இருக்குது, வாங்க படம் பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு இவரும் போகிறாரு. போய் அங்கே மாட்டிக்கிறாங்க. என்னென்னா, அந்த படம் பார்க்க போகிறவங்க அந்த படத்தோட ஸ்க்ரீனுக்குள்ளேயே போயிடுறாங்க. அங்கேருந்து போய் அந்த ஸ்டோரியை கரெக்டாக முடித்து இவங்க வெளியே வந்தால் தான் இவங்களாலே வெளியே வர முடியும். அங்கே வந்து ஸ்டோரியில் உள்ள இவங்க செத்துட்டாங்கன்னா இங்கே வெளியே செத்துடுவாங்க. ஸோ ஸ்டோரியை கரெக்டாக அவங்க கொண்டு போய் அங்கே யார்கிட்டையும்